ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி காய் தாங்க பிச்சுட்டு வந்திருக்கோம். பப்பாளி காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி காய் கூட்டு நம்ம செய்ய போகிறோம். காய் பப்பாளி காய் கூட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க போது, சூப்பராகவும் இருக்க போது. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், காய் அறியும் போதே என்னோடய பையன் பாருங்கள் பக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். காயெல்லாம் அறிய விடாமல் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பப்பாளி காய் தாங்க நம்ம எடுத்து கூட்டு செய்ய போகிறோம். கிராமத்துலலாம் கூட்டு செஞ்சு சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி காய் அரிஞ்சு அதில் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அறியும் போது நிறையா விதை எல்லாமே கொட்டி வந்துச்சு. பையன் அதை எடுக்கிறதுக்காக போயிட்டே இருக்கான். ஒரு வழியாக பையனை தூக்கிட்டு அதனால போயிடுச்சு. இப்போ பப்பாளி காயில் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பப்பாளி காயை நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடுகு பருப்பு போட்டாச்சு. கடுகு பருப்பு பொரிய ஆரம்பிக்குது. அடுத்தா பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தே போட்டாச்சு. சீக்கிரமாக வணங்கிடும். நல்லா போட்டு வணக்கிவிடுங்க. இப்போ வணங்கிறதுக்காக கல் உப்பு தான் நம்ம எடுத்துருக்கோம். கல் உப்பு போட்டு தக்காளி நல்லா மைய வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மஞ்சி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பப்பாளி காயை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ பப்பாளி காயை நம்ம சேர்த்துடலாம். பப்பாளி காய் நம்மளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண் பிரச்சனை உள்ளவங்க பப்பாளி காயை எடுத்து சாப்பிட்லாம். இதேமாரி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பப்பாளி காயை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கிட்டு இது நல்லா வணங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நல்லா மஞ்சத்தூள் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி வந்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சுருந்திங்கன்னா நல்லா வணங்கி வந்துடும். அந்த காய் தான் நம்ம சமைக்கிறதுனால அதில் உள்ள பால் எல்லாமே போயிடும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு தான் வேக வச்சு போட்டிருக்கோம். அதாவது 3/4 வேக்காடுன்னு சொல்லுவாங்களா, முழுசாக வேக வைக்காமல் 3/4 வேக்காடு நம்ம வேக வச்சு போட்டுக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு தான் செய்ய போகிறோம். கூட்டுக்கு 3/4 வேக்காடு போட்டால் போதுமானது. இதிலே பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு நம்ம வணக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டோம். இப்போ குழம்புக்கு சேர்த்தே உப்பு போட்டுடலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட தான் போகிறோம். இப்போ பாருங்கள், மிளகாய் தூள் போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதில் அந்த காய் உள்ளே நல்லா இறங்கும். இனிமேல் அப்படியே நீங்கள் மூடிச்சிங்கன்னா அப்படியே பாருங்கள் மேலேயே ஒரு மிளகாத்தூளாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வருது. அதாவது பப்பாளி காய் கூட்டு நல்லா கொதித்து வருது. கொதித்து வரும்போது நல்ல வாசமாகவும் சுவையாகவும் சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு கொதித்து வருதுன்னு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா துருவி வச்ச தேங்காய் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம். தேங்காய் சேர்த்து பாருங்கள், நம்ம கூட்டியை செஞ்சதுனால ஓவராக தண்ணி இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பப்பாளி காய் கூட்டு ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.